வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இன்றைக்கான இறை வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். ஏசாயா 55 அதிகாரம் 6-7 வசனங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பக் கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்பக் கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். இந்த வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய அழைப்பையும் அன்பையும் அவரின் உயர்ந்த வழிகளையும் உணர முடியும். மட்டுமல்ல, நாம் எப்படி அந்த அழைப்பிற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்ளலாம். நாம் அவரை தேட வேண்டும். தேடும்போது நம்மீது அவர் மனதுருகிறார். கூப்பிட வேண்டும். கூப்பிடும் பொழுது மன்னிக்கிறார். திரும்ப வேண்டும், அதாவது நம்முடைய வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். அப்படி திரும்பும்போது நமக்கு நடக்க வேண்டிய வழியை அவர் காட்டுகிறார். நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நம்மை கவனிக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அவருடைய அழைப்பை புரிந்து கொண்டு அவருடைய பாதையில் நாம் வந்துவிடும்போது நம்மை அவர் அவருடைய பாதைகளில் வழிநடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். நிறைய பாதைகளை உலகம் நமக்கு காண்பிக்கின்றது. இதிலே 2 பாதைகள் முக்கியமானவைகள், குறிப்பானவைகள். பரிசுத்தமுள்ள பாதை, பரிசுத்தம் இல்லாத பாதை. பரிசுத்தமுள்ள பாதை இயேசுவின் பாதை. அது மகிழ்ச்சியானது, பாதுகாப்பானது, சமாதானமானது. நம்மை நித்திய வாழ்விற்கு நேராக அழைத்து செல்லும் பாதை என்பது நம்முடைய வாழ்க்கை முறை. வெளிச்சம் ஆண்டவருடைய வார்த்தை. விசுவாச பாதையில் ஏன் சில சமயங்களில் தடுமாற்றங்கள்? வெளிச்சம் குறைந்து விடுகிறது. வார்த்தைகள் தரும் அனலை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். ஆண்டவரின் வார்த்தைகளை உள்வாங்கி தியானித்து நம் அனலை காத்து கொள்ள வேண்டும். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என 119 சங்கீதம் 105 வாசிக்கின்றோம். ஆம், எப்போது கடவுளுடைய வார்த்தைகள் நமக்கு வழிகாட்டும், அவற்றை உள்வாங்கி அந்த வெளிச்சத்தை நம் உள்ளத்தில் உணர்கின்ற பொழுது. ஜெபிக்கும்போது நாம் ஆண்டவரிடம் பேசுகிறோம். அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது அவர் நம்மோடு பேசுகிறார். இந்த 2 காரியங்களும் நம் வாழ்க்கையில் தவறாக ஒழுங்காக நடைபெறும் பொழுது பாதைகளில் நாம் இடற மாட்டோம், வழி விலகி செல்ல மாட்டோம், வேறு பாதைகளையும் தெரிந்தெடுக்கவும் மாட்டோம். 119 சங்கீதம் 92 வசனத்தை கவனியுங்கள். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலேயே அழிந்து போயிருப்பேன். ஆம், உம்முடைய வேதம் எப்பொழுதும் நமக்கு மனமகிழ்ச்சியாய் இருக்கின்றது. 119 சங்கீதம் 70 வசனம் இதைத்தான் கூறுகின்றது. அன்பானவர்களே, ஆர்வத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் தியானியுங்கள். வழிகாட்டுவார். எந்த சந்தர்ப்பத்திலும் ஆண்டவரிடத்திலே நாம் திரும்ப முடியும், அவருடைய உன்னத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு காண்பிக்கின்றது. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.